உனக்காக தான் காத்துட்ருக்கேன். எங்கள் அப்பா தான் அன்றைக்கே பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னார். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உன்னை மோசமானவன் நினச்சேன். பரவாயில்லையே, உனக்கெல்லாம் உணர்வு இருக்கு. நீ தான் என்ன நல்லா இருக்கக்கூடாதுன்னு திட்டுவேன், ஆனால் நான் உன்னை திட்ட மாட்டேன். நீ நல்லா இருப்ப. பிறந்த நாள்ல சொல்கிற, கையில் ஒன்றுமே இல்லை. என்ன இது? எங்கள் ஊரில் பிறந்த நாளைக்கு பொரி தான் தருவாங்க. அப்படியா? வித்தியாசமா இருக்கே. இது என்ன பொரி தெரியுமா? பணம் போகும்போது ரோட்டில் இறச்சிட்டு போவாங்கல்ல, அங்கிருந்து பொறிக்கி எடுத்துட்டு வந்த பொரி. உனக்கெல்லாம் உணர்வு இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு சைக்கோ. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்னை நம்பி இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன ஜென்மடா நீ? என்னடா அம்பி, என்னாச்சு? ஒண்ணுமில்ல சாமி. என்னாச்சு அவருக்கு? எப்போ பார்த்தாலும் அன்னதானம் கோயில் சாமின்னு கிடக்குறாரு. சரி, ஆத்துல ஒன்று விட்டுறீங்களா? இங்க எங்க ஆறு இருக்கு? என் வீட்டில் கொஞ்சம் விட்டுறீங்களா? அது ஒன்றும் இல்லடா அம்பி, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த வயசுலயும் அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ராத்திரி தூங்கும்போது படுக்கையிலே அதை பேரா. இதுக்காக அவளோட அப்பா அந்த பழக்கத்தை நிறுத்த போகாத ஆஸ்பத்திரி இல்லை, சுத்தாத கோயில் இல்லை, இன்னும் அவளுக்கு அந்த பழக்கம் இருக்கு. அவ்வளோ ஏன், ஒரு தடவை நிச்சயம் பண்ண போகிற நேரத்தில் இந்த பொண்ணோட அந்த பழக்கம் தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தையே தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா பார்த்துட்டு. இதுக்காக நான் பண்ண போகிற யாகத்தில் அந்த பொண்ணுக்கு இருக்கிற பழக்கம் நிற்க போகுது. யாகத்துக்கு பொருள் வாங்கத்தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்டு வரேன். இதுக்கே நீங்கள் யாகம் பண்ணணும். ஏதாவது ஒரு கடையில் பொரி வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு, அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொரி ரோட்டில் பணம் போகும்போது இறச்சிட்டு போவாங்கள்ல, அங்கேருந்து பொறிக்கு எடுத்துகிட்டு வந்த பொரின்னு சொன்னேன். அந்த அதிர்ச்சியில் இந்த பழக்கம் தானாக நிற்க போகுது. கரும கரும. ஐதீகத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ஹலோ புராசாமி, நான் தான்டா பேசுகிறேன். சொல்லுடா. எப்படிடா இருக்க? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. போன வாரம் ஹரியனை ஊருக்கு வந்துட்டு போனாரு. அவர்கிட்ட உன்னை பற்றி விசாரித்தேன். நீ நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. ஆமாம், நீ எப்போ ஊருக்கு வர போகிற? தெரியலடா. ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போடா. நீ என்னை தேடி வந்தல, அப்போவே உன் மனசில் நான் இருக்கேன்னு அர்த்தம். மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட, அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட, அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? என் மனசில் யாருமே இல்லை. நான் அடுத்த வாரமே ஊருக்கு வரேன்டா. ஹலோ, நான் கண்டிகா பேசுறேன். என்னடி இந்நேரத்தில்? சும்மா குட் நைட் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். 2 மணிக்கு என்னடி குட் நைட்டு? ஐயோ, மணி 2 ஆயிடுச்சா? அப்ப குட் மார்னிங். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன வேணும்? விஷயத்துக்கு வா. பசிக்குது, ஆனா சாப்பிட முடியல. தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. அதுக்கு நான் என்னடி பண்றது? மனசு ஃபுல்லா பூராச்சாமி நினைச்சிட்டு இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன். நான் தான் இத்தனை நாளா அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். யாருடி பூராச்சாமி? உன் பையனோட ஃப்ரெண்டு. ஓ, அவனா? அன்னைக்கு நீங்க 2 பேரும் அப்படி என் வீட்டுல பேசும்போதே நினைச்சேன், அது இதுல தான் போய் முடியும்னு. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் முதல்ல இப்படிதான் நடந்தது. அதோட முடிவு இப்ப எங்களுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். யாருக்கிட்ட இந்த நேரத்துல பேசிட்டு இருக்க? கன்னிகாங்க. ஏன் நீங்க 2 பேரும் பகல்ல பேசுறது பத்தலையா?
சரி, அவர் முடிச்சுக்கிட்டாரு. காலைல வா, நேர்ல பேசுவோம். முடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவாரா? எங்க போன் அவர்கிட்ட கூட. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிருச்சா? இந்த தைரியத்தை என் பையனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு, பார்க்கலாம். இப்ப போனை வை. ஹலோ, ஜோசியர் பூராச்சாமி இருக்காரா? பூராச்சாமி இருக்காரு, ஆனால் அவர் ஜோசியக்காரர் இல்லை. இல்ல, அவர் ஜோசியர் பூராச்சாமி தான். அவர் முதல் தடவை என்னை என் வீட்டுல பார்க்கும்போது என் மனசு எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப எனக்கு அவரோட நல்ல மனசு பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரோட தான் நிச்சயம் பண்ண போறேன். இப்ப சொல்லுங்க, அவர் ஜோசியர் பூராசாமி தானே? ஏய், நீ ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்க. அதான் இன்னைக்கு பொரிய மூஞ்சில் கொட்டி திட்டிட்டு போயிட்டல, இன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுற? உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் அழகாக பிறந்தது தப்பு. இது பாரு, இப்ப நீ தான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. தூங்க நேரத்தில் எதுக்கு போனை போட்டு இப்படி உயிரை வாங்குற? ஒழுங்காக போனை வைக்கி. உன்னை நினைச்சாலே எனக்கு கோவமாக வருது. அப்படியா? கோவம் வந்தா குளத்துல போய் விழுந்துக்கோ. ஒருவேளை உனக்கு என் மேல ஆத்திரம் வந்தா ஆத்துல போய் விழுந்துக்கோ. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. மனசு பூரா உன்னையே நினைச்சிட்டு இருக்கு. உன்னை நேர்ல பார்க்கணும், பேசணும். திரும்பவும் சொல்கிறேன், நீ தேவையில்லாமல் அதிகமாக பேசிகிட்டு இருக்க. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 2 பேரும் நியாயமா பேசுவோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜானகிபுரம் ஹைவே பஸ் ஸ்டாப்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நேர்ல வா. இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு அப்ப சொல்றேன். ஹே, நீ சொன்ன மாதிரி அவன் நிக்கிறாண்டி, போய் பேசு போ. என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். உங்க ரூம் எதிரில தான் நான் இருக்கேன். ஏய், இது யாருடி? இந்தா புடிங்க. இத படிச்சுட்டு நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்க முடிவை சொல்லுங்க. நான் வரேன். ஏய், அவ கடக்கா, நீ வா, நம்ம போய் பேசுவோம். வா. இல்லக்கா, அவ மனசுல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து பேசுவோம். என்னடி சொல்ற? ஆட்டோ போலாம். கல்யாணத்துக்கு தான் நல்ல நேரம் பார்ப்பாங்க, காதல சொல்றதுக்கு கூடவா நல்ல நேரம் பார்ப்பாங்க? கொஞ்ச நேரம் பொறு. ஏண்டா டேய், எல்லை விற்கிற இடமா இது? முதல் தடவை பார்க்குற மாதிரியே கேட்பீங்க டேயா, பிடிங்க. ஏம்பா, இந்த பொண்ணு தானே இது? ம், ஏமா, இந்த தம்பியை காதலிக்கிறேன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறியாமே? ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லலை சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கூட கிடையாது. என்னப்பா சார், இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணா, நான் வரேண்ணா. ஏய் கன்னிகா, வேணாண்டி. இவ ஐயோ சராசரி மனுஷனே இல்லடி. ஆமாக்கா, அவன் சராசரி மனுஷனே இல்ல, அதுக்கும் ஒரு படி மேல. அதனாலதான் எங்க அப்பாவையும் காப்பாத்தினா எனக்கும் பொறி கொடுத்தான். சொன்ன மாதிரி 200 ரூபா கொடு. என்னப்பா 200 ரூபா பேசி 100 ரூபா தர? நான் 100 ரூபா கொடுத்தேன், எள்ளி கிடக்கிறவன் 100 ரூபா கொடுத்தான்ல, 200 ரூபா சரியா போச்சு, போங்க. அட நான் உன்னை விரும்புறேன். என் மனசுல இருக்கிறத முழுசா இதுல எழுதியிருக்கேன். படிச்சுட்டு நீ உன்னோட முடிவை சொல்ல. சார், இந்த பொண்ணை எங்கே சொன்ன அடங்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க சார். சார், அடிக்காதீங்க சார், வாயாலே கண்டிங்க சார். கைய விடுறா. வேணாம் சார், வாயாலே திருத்துங்க சார். சொன்னா கேளுடா. வேணாம் சார். கைய விடுறா, தோசை தீயுது. கடவுளே,
ரெண்டாவது தடவையா நீ கண்ணை திறந்துட்டப்பா. என் பொண்ணுக்கும் காதல் வந்துருச்சு.